அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 2023ஆம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? 2023ஆம் ஆண்டுக்கான ஊழல் கண்ணோட்ட குறியீடு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஊழல் குறைந்த நாடுகள், ஓகேங்களா, ஊழல் கண்ணோட்ட, அதாவது ஊழல் குறைந்த நாடுகள் குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 93வது இடத்துல இந்தியா இருக்குது. 93வது இடத்துல இந்தியா இருக்குது. இந்த பட்டியலை வெளியிட்டது யாருன்னா சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு, ஓகேங்களா, சர்வதேச வெளிப்படைத்தன்மை என்ற ஒரு தன்னார்வ அமைப்பு. 180 நாடுகளில் இந்த கருத்து கணிப்பை அவங்க நடத்தியிருக்காங்க. 180 நாடுகளில், அதாவது அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், அதில் நடைபெற ஊழல் உள்பட 13 தரவுகளை வச்சு தான் இந்த சென்செக்ஸை அவங்க எடுத்திருக்காங்க. 2022 அந்த பட்டியலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 85வது இடத்துல இருந்துச்சு. இந்த அமைப்பு தொடர்ந்து 6வது ஆண்டாக இந்த பட்டியலை வெளியிடுறாங்க. ஸோ போன வருஷம் வெளியிட்டப்ப 85வது இடத்துல இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் பின்தங்கி 93வது இடத்துக்கு போயிருக்கு, ஓகேங்களா, கொஞ்சம் பின்தங்கி இருக்கப்போ ஊழல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஊழல் ரொம்ப குறைஞ்ச நாடுகளில் டென்மார்க் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஃபின்லாந்து இருக்குது. 3வது பிளேஸில் நியூசிலாந்து இருக்குது, ஓகேங்களா. முதல் 3 இடங்களில் டென்மார்க்கு, ஃபின்லாந்து, நியூசிலாந்து இருக்குது. ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலில், அதாவது ஊழல் குறைந்த நாடுகள், இதெல்லாம் ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா 93வது இடத்துல இருக்குது. ஊழல் நல்லா நடக்கிற நாடுகள் அப்படிங்கிற ஒரு பட்டியல், ஓகேங்களா. அப்போ பேக்கில் இருக்க நாடு சோமாலியா தான் ஃபஸ்ட் பிளேஸில் இதில், ஓகேங்களா. 2வது இடத்துல வெனிசுலா இருக்குது. அடுத்த இடத்துல சிரியா இருக்குது. சோமாலியா ஃபஸ்ட்டு, வெனிசுலா, அடுத்தது சிரியா அடுத்தடுத்த இடங்களில் இருக்குது. நம்மளுடைய அண்டை நாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊழல் குறைந்த பட்டியல், அந்த அதில் பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுந்த பட்டியல், ஓகேங்களா, குறைந்த பட்டியல் இல்லை, சரி, குறைந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 133வது இடத்துல இந்தியா. 93னா பாகிஸ்தான் 133 இருக்குது. இலங்கை 115வது இடத்துல இருக்குது. வங்கதேசம் 149வது இடத்துல இந்த பட்டியலில் இருக்குது. ஊழல் குறைந்த நாடுகள் பட்டியலில், ஓகேவா. ஊழல் மிகுந்த நாடுகளில் சோமாலியா ஃபஸ்ட் இருக்குது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஜார்க்கண்ட் மாநிலத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ளவர் யார்னா சம்பயி சோரன் அவர்கள் தான். சம்பயி சோரன் அவர்கள் தான், ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ஒன்றும் நடக்கலப்ப அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்தவர் யாருன்னா ஹேமந்த் சோரன் அவர்கள். ஹேமந்த் சோரன் யாருன்னா சிபு சோரனுடைய மகன், ஓகேங்களா. இவர் பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருக்கிறாரு. ஸோ சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு, ஸோ அதில் அமலாக்கத்துறை இவரை கைது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னோடனே பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் கைது பண்ணிட்டாங்க இன்றைக்கி, ஓகேங்களா. இன்றைக்கி கைது பண்ணி உள்ளே தள்ள போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஸோ அதுக்கு அடுத்தது சம்பயி சோரன் அப்படிங்கிறவரை அவர் நியமிச்சுட்டு போயிருக்கார். வந்தோடனே பதவியை கொடுப்பாரா இல்லை நம்ம ஆள் எடப்பாடி மாதிரி தாக்குவாரான்னு தெரில, பார்த்தா தான் தெரியும். ஜார்க்கண்ட் மாநிலத்தோட ஆளுநர் யாருன்னா சிபி ராதாகிருஷ்ணன். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏன்னா சோரன் அப்படின்னு முடியறதால அண்ணன் தம்பிலாம் கிடையாது. ஸோ இவர் வேறு குடும்பம், இவர் வேறு குடும்பம், வெவ்வேறு ஆளுங்க. ஆனால் பேர் சோரன், ஒரு ஜாதி பேராக இருக்கும் போல இருக்குது அந்த ஏரியாவில். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் தான் சம்பயி சோரன் அப்படிங்கிறவர். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் தான் சம்பயி சோரன். சிபு சோரன்னா யாருன்னா சிபு சோரனோட மகன் தான் ஹேமந்த் சோரன், ஓகேங்களா, முன்னாள் முதல்வர். இவரும் முதல்வர் தான், முன்னாள் முதல்வர்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஜேஎம்எம் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை நிறுவனவர், தோற்றி வச்சவர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஜேஎம்எம் கட்சி, ஓகேங்களா. அதுதான் இப்போ ஜார்க்கண்டை ஆண்டுகிட்டு இருக்கு. ஜார்க்கண்ட் அந்த முக்தி மோர்ச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி, ஓகேங்களா. அடுத்தது, மத்திய இடைக்கால பட்ஜெட்டை 6வது முறையாக தாக்கல் செஞ்சவங்க யார்? மத்திய இடைக்கால பட்ஜெட்டை 6வது முறையாக தாக்கல் செஞ்சது யாருன்னா நிர்மலா சீதாராமன். நிர்மலா சீதாராமன்.
இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர்னா யார்? நிர்மலா சீதாராமன் தான். 2019 தான் முதலாக பொறுப்பு வகிச்சாங்க. பாதுகாப்புத்துறைக்கு முதல் பெண் நிதி அமைச்சர் யார்? நிர்மலா சீதாராமன் தான். அவங்க 6வது முறையாக பிப்ரவரி 1ஆம் தேதியான இன்னைக்கு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. இடைக்கால பட்ஜெட், அதை நோட் பண்ணிக்கோங்க. முழு பட்ஜெட் கிடையாது, இடைக்கால பட்ஜெட்டு. அது ஏன் அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பேன். எலெக்ஷன் நடக்கிற இயர் மட்டும் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பதவியேற்கிற புது அரசு முழு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாங்க. மற்ற 4 வருடங்களில் எப்போதும் போல தான். ஓகேவா? கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? கேலோ இந்தியா பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ள மாநிலம் எது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா தான் இந்த பட்டியலில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. 2வது இடத்துல தமிழகம் இருக்காங்க. 3வது இடத்துல ஹரியானா இருக்காங்க. 4ஆம் இடத்துல தில்லி இருக்காங்க. ஓகேங்களா? மகாராஷ்டிரா, ஹரியானா, ஸோ தமிழகம், ஹரியானா, தில்லி, இந்த ஆர்டர் அப்படியே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற இப்போ இந்த பதக்கப்பட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா பதக்கத்தை வச்சு முடிவு பண்ணுறது இல்லை. பதக்கத்தை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. மொத்த பதக்கங்களை வச்சு முடிவு பண்ண மாட்டாங்க. தங்கத்தை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? தங்கம் யாருக்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸில் வருவாங்க. நீங்கள் வெள்ளி, சில்வர் 250 வாங்கியிருந்தாலும் தங்கம் 1 வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தான் இருப்பீங்க. தங்கத்தை வச்சு தான் முடிவுங்க. ஸோ அந்த அடிப்படையில் 57 தங்கம் என்ற மகாராஷ்டிரா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அதுக்காக தமிழ்நாடு நிறையா ஜெயிச்சிச்சின்னு அர்த்தம் கிடையாது. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். 2வது இருக்க தமிழ்நாடு 38 தங்கமும், 3வது இருக்க ஹரியானா 35 தங்கமும், அதுக்கு தில்லி அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 3 பிளேஸ் தெரிஞ்சால் போதும்னு நான் கொடுக்கல மற்றதை. ஸோ இது தப்பாக டைப்பாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை மறந்துடுங்க. அதாவது கேலோ இந்தியா இந்த பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் இருக்க இந்த மகாராஷ்டிரா அணின்னு வரணும். இந்த இடத்துல மகாராஷ்டிரா அணிக்கு சாம்பியன் கோப்பையை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற அனுராக் தாக்கூர் தான் கொடுக்குறாரு. தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யார்? ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கவர் யாருன்னா ஜெய்ஷா அவர்கள். ஜெய்ஷா யார்? அமித்ஷாவுடைய மகன். ஏற்கனவே அதிக பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அவர் திருப்பியும் வந்திருக்கார் 3வது முறையாக ஏசிசியோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆல்ரெடி இவர் தான் பிசிசியோட செயலராகவும் இருந்துக்கிட்டு இருக்கார். ஓகேங்களா? அடுத்தது என்ன? 6வது கொஷினுக்கு போகிறோம். கீழ்கண்டவற்றும் சரியானது இது. பாருங்கள், ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் போயிருக்காரு. அங்கே ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்குது. ஸோ அங்கேருந்து முதலீடுகளை தூக்கிட்டு வரதுக்காக போயிருக்கா. அப்படி ஸோ சென்னை பெருந்துறையில் அதன்படி அங்கே ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சென்னை பெருந்துறையில் 400 கோடி முதலீட்டில் குழாய்கள், இணைப்புகள் உற்பத்தி செய்கிற தொழிற்சாலையை ஸ்பெயின் நாட்டோட ரோக்கா நிறுவனம் தொடங்க இருக்குது. அதுக்கான உறுதியாக அவங்க வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் தொடங்க போகிறாங்க. இப்போ நேற்று முடிஞ்சிச்சு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள்லாம். ஸோ அங்கே பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஊராட்சி விளையாட்டுகளுக்கு உபகரணங்கள் அளிக்கும் திட்டம் பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசின் கலாச்சார சின்னமான தமிழக செங்கோலை மக்களவை இணை இயக்குனர் அந்தஸ்து அதிகாரி மார்ஷல் ராஜீவ் சர்மா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, ஓகேங்களா? இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் நான் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ திரௌபதி முன்பு ஏந்தி சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, வருடத்துடைய முதல் கூட்டம், ஓகேங்களா, மக்களவை தொடர் நடக்கும்போது அதில் முதல்ல குடியரசுத் தலைவர் உரை தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லா வருஷமுமே. ஸோ அப்படி இந்த முறை இந்த வருடத்தில் முதல் கூட்டத்தில் அவங்க பேச வராங்க. ஸோ பேச வரும்போது பார்த்திங்க அப்படின்னா, புதிய நாடாளுமன்றம் திறக்கும்போது தமிழகத்தினுடைய அந்த செங்கோல் அப்படிங்கிறது அங்கே பிரதமர் அவர்களால் வைக்கப்பட்டுச்சு. அந்த செங்கோல் அப்படிங்கிறது இன்றைக்கி அந்த வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு குடியரசுத் தலைவர் வரும்போது அவருக்கு முன்னாடி ஒருவர் ஏந்தி வராங்க. அதுக்கு பின்னாடி குடியரசுத் தலைவர், அதற்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்கள், அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா அவர்கள். ஸோ புடைசூழ ஒரு அந்தஸ்தோடு வராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தமிழக செங்கோல் அப்படிங்கிறது சிறப்பு பெற்றிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோக்களில் எது சரி? அனைத்தும் சரிதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட்ஸை போட்டுவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்.
கடந்த 1 இயராகவே எனக்கு ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன். இருந்தாலும் வீடியோக்களை விடக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு ஊக்கத்தை கொடுங்க, ஓகேவா? அவ்வளோதான், வேறு ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கல. நன்றி, வணக்கம்.